ஆறுபடை முருகனுக்கும் மனிதனுக்கும் தொடர்புன்றத நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஆறுபடை அப்படின்றது வந்து 6 வகையான மண். அதாவது செம்மண், களிமண், வண்டல் மண், கரிசல் மண், துர்க்கல் மண், மணல். சரிங்களா? இப்போ இந்த 6 வகையான மண்ணுக்குமே ஒவ்வொரு தத்துவம் உண்டு. ஒரு விதை இதில் போட்டால் இதில் வளரும், இன்னொரு விதை அதில் போட்டால் அதில் வளரும். அதில் இருக்கிற மண்ணை எடுத்துகிட்டு போய் இதில் கொடுக்க முடியாது, இதில் இருக்கிற மண்ணை அதில் போட்டிங்கன்னா ரியாக்ஷன் ஆகும். இதுதான் பிளட் குரூப்பும் கூட. நம்ம மண்ணு தான் ஆர்பிசி செல்ஸை நம்ம உடலுக்குள்ளே செயல்படுது. இதுதான் ரத்த வகை மாறுபடுது. ஒரு ரத்த வகைக்கு இன்னொரு ரத்த வகை கொடுத்தா ஏன் ரியாக்ஷன் ஆகுது? அதே போலதான் மண்ணுக்கும். சரிங்களா? அப்ப மண்ணுக்கும் மனிதர்களுக்கு எந்த மாதிரி தொடர்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பாத்துக்கணும். சரிங்களா? இப்ப ஒரு செம்மண், இந்த செம்மண்ல விளையிற விளைச்சல், அதுல இருந்து தாவரங்கள், அதுல இருந்து வரக்கூடிய காய்கறிகளை, அந்த இடத்துல வாழ்ற ஒரு மனிதன் அதை சார்ந்து உணவு எடுத்து சாப்பிடும்போது அந்த செம்மண்குள்ள தத்துவத்துல அவங்க வாழ்றாங்க. அதே மண் களிமண், களிமண்ணுக்குன்னு ஒரு தத்துவம் இருக்குது. அப்ப அதுல வளரக்கூடிய அந்த தாவரம் உணவுப் பொருட்களை அவங்க சாப்பிடும்போது அந்த தத்துவத்துக்குள்ள அவங்க வளர்றாங்க. சரிங்களா? இன்னொன்னு குளமும் கூட. இந்த 6 வகையான மண்ணு தான் குளமா உருவாகுது. சிவன் 6 வகையான முருகனை வந்து உருவாக்கி 6 வகையான பெண்ணையும் உருவாக்கி அதை வளர்க்க சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப என்ன தத்துவம் அப்படின்னா, 6 வகையான மண்ணு கூட ஒரு நீர் சேரும் போது அந்த ஒவ்வொரு மண்ணுக்குமே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் இருக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தகுந்த மாதிரி அந்த இடத்துல வாழ்ற மனிதர்களோட மனநிலையும் மாறுது, அவங்களுடைய உடல்ல இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மாறுது. சரிங்களா? அப்ப 6 படை முருகன்றதும் ரத்தத்திற்கும் மனிதனுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு.